ஹாய் ஆல், நான் சரிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிமையான வறுமையில் வாழக்கூடிய ஒரு நல்ல விவசாயி. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு குதிரை, ஒரு சிறிய விவசாய நிலம். இதெல்லாம் தான் அவருடைய சொத்து. அந்த குதிரை, அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்மளுடைய விவசாயி அவர் குடும்பத்தையே நடத்திக்கிட்டு வராரு. அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தன்னால் என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு யார்கிட்டையும் எந்த சண்டைக்கோ வம்பு தும்பு எதுக்குமே போகாமல் ரொம்ப அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வரவர் தான் நம்ம விவசாயி. அதனாலேயே அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கிராமத்தில் அவர் வச்சிட்டு இருந்த குதிரை ஒரு நாள் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு அப்படின்றது எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த குதிரை ஓடி போயிடுச்சு. அந்த குதிரை ஓடி போன விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது ஓடி போன வேகத்தை விட ரொம்ப வேகமாக பரவிடுச்சு. நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா, அதாவது அது சந்தோஷமாவது இருக்கட்டும் துக்கமாவது இருக்கட்டும், எது நடந்தாலும் நம்ம அங்கே போய் நம்மளுடைய பங்களிப்பை செலுத்திட்டு வர்றது ஒரு வழக்கம் இல்லையா? அதுவும் நம்ம விவசாயி ரொம்ப நல்லவர். அதனால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த குதிரை ஓடி போயிடுச்சு, அவருக்கு அந்த வருத்தத்தை நம்ம போய் அவருக்கு தெரிவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம விவசாயி வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. வந்ததில் ஒரு நண்பர் வந்து நம்ம விவசாயிக்கிட்ட வந்து, ஏன் தான் இந்த கடவுளுக்கு உண்மையில இவ்வளோ கோபமோ, நீ ஏற்கனவே ரொம்ப வறுமையில் இருக்க, இப்போ இந்த குதிரை வேற ஓடி போயிடுச்சே, நீ இனிமேல் என்ன பண்ணுவியோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனால் நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளு, செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அமைதியாக இருந்த நம்ம விவசாயி, அதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டார். இந்த ஓடி போன குதிரை இருக்கு இல்லையா, கொஞ்ச நாளில் அது திரும்பவும் வந்துச்சு. அது மட்டும் வராமல் கூட ஒரு 4 குதிரைகளை காட்டுலேருந்து கூட்டிகிட்டு வந்தது. இந்த விஷயம் கூட கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே பரவிடுச்சு. உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம விவசாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே, பரவாயில்லப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, பாரு ஓடி போன குதிரையும் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் கூட வேற 4 குதிரையை காட்டுலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீ ரொம்ப சீக்கிரமாவே பெரிய பணக்காரனாயிட போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய மகிழ்ச்சியை சொல்றாங்க. அப்போவும் நம்மளுடைய விவசாயி அதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டார். இந்த காட்டிலிருந்து வந்த 4 குதிரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு குதிரைக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம விவசாயியோட மகன் அது மேலே ஏறுறாரு. அது காட்டிலிருந்து வந்த குதிரை இல்லையா, அதுக்கு நம்ம மனுஷங்களுடைய பழக்க வழக்கம் அதெல்லாம் எதுவுமே அதுக்கு புரியல. அது அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அவர் ஏறின வேகத்திலேயே அவரை கீழே தள்ளிடுச்சு. பாவம், கீழே விழுந்த நம்ம விவசாயியோடைய மகனுக்கு 2 காலுமே உடஞ்சிருச்சு. இந்த விஷயம் கூட கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே எல்லாருமே நம்ம விவசாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து, அச்சுச்சோ இது என்னப்பா இப்படி நடந்துருச்சே, உன் மகன் வந்து கீழே விழுந்து இப்படி 2 காலையுமே உடைச்சிக்கிட்டானே, இனிமேல் இந்த நடக்க முடியாத பையனை உன் கூடவே வச்சுட்டு நீ கஷ்டப்படணுமே அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தை வந்து சொல்றாங்க. அப்பவுமே நம்மளுடைய விவசாயி அதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சைலண்டா போயிடுறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரே பரபரப்பு. என்ன அப்படின்னு கேட்டால், வெளியூர்ல இருந்து அதிகாரிகள் எல்லாருமே அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நடக்கக்கூடிய போரில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இதை கேட்டு கிராம மக்கள் எல்லாருக்குமே ஒரே பயம், பதட்டம். அச்சச்சோ, நம்ம மகனெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு. உடனே அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாருமே, ஐயோ நம்ம போருக்கு போனால் திரும்ப வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
அதனால் இளைஞர்கள் எல்லாரையுமே அந்த அதிகாரிகள் கூட்டிட்டு இராணுவத்துக்கு போயிட்டாங்க. உடனே இந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்ம விவசாயம் பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பரவாயில்லப்பா, உன் பையன் கால் 2 உடஞ்சதுனால அவனை இராணுவத்துக்கு கூட்டிகிட்டு போல, அவன் கூடவே இருப்பான், இது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான், சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையோ நம்மளோட விவசாயி அதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயி குதிரை ஓடி போனப்பவும் கவலைப்படலை, அந்த போன குதிரை திரும்ப 4 குதிரைகளை கூட்டிட்டு வந்தப்பவும் சந்தோஷப்படலை, அவருடைய மகன் கீழே விழுந்து கால் உடைஞ்சப்பவும் அவர் கவலைப்படலை, அதனால அவருடைய மகன் இராணுவத்துக்கு போகாம இங்கேயே கூட இருக்க போறாருன்றத நினைச்சும் சந்தோஷப்படலை. நம்ம விவசாயியும் ரொம்ப விவேகத்தோட எல்லா விஷயங்களையும் ஒரே நிலைப்பாட்டில் வச்சுதான் அவர் பார்த்தாரு. எது வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில கூட பாருங்களேன், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம், இது எல்லாமே வந்து வந்து மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். இதுல எதுவுமே நிலையானது கிடையவே கிடையாது. அதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறதும் இல்லை. வெற்றி வரப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதும், அதே ஒரு தோல்வி வரப்போ அதை கண்டு நம்ம பயப்படுறதும் தேவையே இல்லாத ஒண்ணு. நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒன்னே ஒன்று மட்டும்தான், நம்மளுடைய முயற்சியை மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ நம்மளுக்கான வெற்றி தானா நம்மளுடைய கைக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல். பாய்.